நாம பார்த்தீங்கன்னா இப்போது திருப்பரப்பு அருவியோட 2வது பார்ட்டில் இருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலைன்னா நீங்கள் போய் ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இங்கே நாம் அங்கேருந்து பார்த்தா தான் நம்ம இங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கணுன்னா நீங்கள் இதோட ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட் பார்ட்டுக்கான லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஐ பட்டனில் இருக்கும். உடனே அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். இந்த திருப்பரப்பில் பார்த்தீங்கன்னா 3வது சிவாலயம் இங்கே தான் இருக்குது. இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே இருக்குது. இந்த 3வது சிவாலயம் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனது. இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சிதறால் மலைக்கோயில் அப்படிங்கிற வீடியோவில் 2வது சிவாலயத்தை நம்ம காமிச்சு கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 2வது சிவாலயத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம 3வது சிவாலயத்துக்கு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிவாலயம் பக்கத்துலேயே ஃப்ரெண்டோட தான் நம்ம போட் ஹவுஸ்க்கு போனோம். ஆனால் நம்ம இப்போ போட் ஹவுஸ் போகிறது இல்லை. நம்ம முதல்ல கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்புறமா போட் ஹவுஸ் போகலாம். இப்போ கோயில் பார்த்திங்கன்னா இந்த திருப்பரப்பு அருவியில் இருக்கக்கூடிய மகாதேவர் கோவில் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது வழியாக நம்ம போகணும். இங்கே டைமிங் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு, காலையில் 5 மணிலேருந்து 11:30 வரைக்கும் நட திறந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அந்த மூடதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த கோயிலை பார்த்து போயிட்டுருக்கோம். இந்த கோயில் ரொம்பவும் பழமையானது. இந்த கோயிலில் தான் சிவாலய ஓட்டம் நடக்கும். சிவாலய ஓட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்பவும் ஃபேமஸான ஒன்று. நம்ம அந்த கோயிலோட உள்ளமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவும் கற்களால் செய்யப்பட்ட ரொம்பவும் அழகான ஒரு கோயில் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோயில் பற்றின டீட்டெயிலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் இதுக்காக தனியாக வேணால் வீடியோ போடலாம். இருந்தாலும் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு விஷுவலாக உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறோம், பாருங்கள். இந்த சிவாலய ஓட்டம் நடக்கும்போது இந்த கோயிலில் நம்ம உள்ளே வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கும். இப்போது பெரிய அளவில் ஆட்கள் இல்லைனாலும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போது நட அடைக்கிற டைம் அப்படிங்கிறதால இங்கே பெரிய அளவு கூட்டம் இல்லை. இருந்தாலுமே ஓரளவு நண்பர்கள் அங்கே இருந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு வரக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. இந்த கோயிலை நம்ம அழகாக சுற்றி பார்த்துட்டு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த கோயிலோட டைமிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் 5:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அதே மாதிரி சாயங்காலம் நேரம் 5 மணிக்கு ஓப்பன் ஆகி 7:30 வரைக்கும் திறந்துருக்கும். இந்த டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு சாமி தரிசனம் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, டெய்லியும் அதாவது தினசரி இங்கே வந்துட்டு மத்தியானம் 12 மணிக்கு 100 பேருக்கு அன்னதானம் வேறு போடுறாங்க. இந்த டைமில் போனீங்கன்னா இங்கே அன்னதானம் கிடைக்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் காலையில் இருந்தீங்கன்னா இங்கே போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அன்னதானத்துலேயும் கலந்து கொள்ளுங்கள். இது மட்டும் இல்லை, இந்த கோயிலோட இப்போ சைடில் இருக்கக்கூடிய வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அந்த அருவியோட மேல் பக்கம், திருப்பரப்பு அருவியோட மேல் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம் தான் இந்த இடத்துல. இங்கேருந்து பார்க்குற ஒரு வியூ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து படித்துற வழியாக நம்ம கீழே தண்ணியில் இறங்கி குளிக்கிறதுக்கான ஒரு அருமையான இடம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கேருந்து நம்ம அந்த அருவி பாஞ்சு போகிற இதை கூட அழகாக பார்த்து ரசிக்கலாம். அந்தளவுக்கு அழகான ஒரு இடமா தான் இந்த இடம் இருக்கும். இந்த இதை நம்ம அப்படியே அந்த அழகை, அருவியோட அழகை இங்கேருந்து ரசிக்கிறது கூட ரொம்பவும் சூப்பரான ஒரு அருமையான வைபை கொடுக்குற ஒரு இடமா இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா இந்த இடம் வழியாக இந்த வியூவை பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க, ஓகேவா? அப்படியே நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த அருவியில் இருக்கக்கூடிய உள்ள அந்த அருவியோட மேல் பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த மண்டபத்திலேருந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு வியூவும் இருக்கும். நீர் வந்து அந்த மண்டபத்துக்கு அடியோட கூட அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகிறதுக்கு கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது தண்ணிக்கு மேலே கட்டின மாதிரி இருக்கும். ரொம்பவும் சூப்பரான ஒரு இடம். நார்மலாக திருப்பரப்பு அருவி போகிறவங்க கீழே போய் அருவியை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் அங்கே மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சூப்பரான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் இதில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பாலம் தெரியுது. அங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவும் உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லை, இங்கே இருக்க தண்ணி ரொம்பவும் கூலிங்காக இருக்குது. நம்ம அந்த தண்ணியை இவ்வளோ நேரம் தொடலை அப்படிங்கிறதால போய் கையெல்லாம் கழுவி பார்த்துக்கிட்டோம்.
அந்த இடத்துல தண்ணி ரொம்பவும் வேகமாக போகிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி அருவி ரொம்பவும் வேகமாக போகிறதுனால தான் கீழே வந்துட்டு உங்களுக்கு அழகாக அந்த அருவி வேகமாக கொட்டுறதாலையும் அந்த இது உங்களுக்கு இருக்குது. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை. திருப்பரப்போட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அருவி இங்க இருந்து தான் போய் அங்க பாயுது. அதுக்கு மேல் பக்கம் தான் நிக்கிறோம். இங்க ஒரு சின்ன தடுப்பணை கட்டியிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தண்ணி பாஞ்சு வரதான் பார்க்கலாம். அந்த தண்ணி இது வழியா அப்படியே போய் தான் கீழே கொட்டுது. இந்த இடத்துல நாங்க குளிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இனி அங்க போய் தான் பார்க்கணும், குளிக்கலாமா, குளிக்கிறதுக்கு ஏற்ற இடமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அந்த இடத்துல போய் குளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வியூ. நம்ம அந்த அருவி இங்க இருந்து தான் போகுது. அது மேல் பக்கம் வந்து அந்த தண்ணி ரொம்ப அமைதலா போகுது. நீங்க கீழே இருக்கும்போது பார்த்துருக்கலாம், அவ்வளோ ஆர்ப்பரிச்சு கொட்டுறதும் அமைதியான இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. அமைதியா இருக்கிறவன் எல்லாம் எப்பவும் அமைதியா இருக்க மாட்டான், அவனும் ஒரு நாள் கொந்தளிப்பான் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அருமையான ஒரு இதுதான் இந்த இடத்துல. அமைதலா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தண்ணி தான் அங்க போய் ஆர்ப்பரிச்சு கொட்டுது. இந்த இடம் வந்து உங்களுக்கு வியூவும் நல்லா இருக்கும். நீங்க இதே மாதிரி திருப்பரப்பு வந்தீங்கன்னா கீழேயே எல்லாரும் பார்த்துட்டு போயாம மேலேயும் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வியூவையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல அந்த தண்ணி அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து அந்த நீங்க லாங்ல தெரியுதா இல்லையான்னு தெரியல, அந்த தடுப்பணை அப்படிங்கிற இடத்துல ரொம்பவும் அழகான தண்ணீர் அப்படி பாஞ்சு வரக்கூடிய அதுவும் எனக்கு பார்க்க முடியுது. இங்க இருந்து போதே அந்த தண்ணி பாயக்கூடிய சத்தம் எனக்கு கேக்குது. அதாவது அங்க வந்து தண்ணி அப்படி பாஞ்சு வரக்கூடியது சத்தம் அங்க கேக்குது. அந்த இடத்துல அந்த அளவுக்கு போர்ஸா தண்ணி பாயுது அப்படின்னு நினைக்கிறேன். நீ அங்க போய் பார்த்தாதான் தெரியும். அது பக்கத்திலேயே படகு சவாரி வேற இருக்கு. அதுவும் இப்போ நடைமுறையில இருக்கா அப்படிங்கிறத அங்க போனாதான் நமக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமே நம்ம அந்த இடத்த நோக்கி தான் போக போறோம். இதுக்கடையில இந்த அழகையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கேருந்து கிளம்பி அங்கே நீர் பாயக்கூடிய அந்த இடத்துக்கு போனால் நம்ம அங்கேருந்து தான் போட்டிங் போகணும்னு சொன்னாங்க. அது அந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம அந்த போட் ஹவுஸை பார்த்து போகிறோம். நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா டிக்கெட் பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா அப்படிங்கிற விதத்தில் டிக்கெட் இருந்துச்சு. நம்ம உடனே அங்கே இருக்கக்கூடிய டிக்கெட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே எடுக்கணும். அங்கே போயும் நீங்கள் எடுக்கலாம், ஆனால் முன்னாடியே வச்சுருப்பாங்க. எங்கே எடுத்தாலும் ஒரே ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் அந்த டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தான் போனோம். அந்த நடந்து போகிற பாதைகள் கூட ரொம்பவும் நேச்சரான ஒரு இடமா இருக்கும். இங்கேயும் நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே நீங்கள் பொருட்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும், ஸ்நாக்ஸ் வாங்கணுன்னாலும் இங்கே நிறைய இருக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கேயும் பெரிய அளவு விலை அதிகமாக இருக்கும், டூரிஸ்ட் பிளேஸ்னாலே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் நார்மலான ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வாங்கி சாப்பிட்லாம். ரொம்பவும் டேஸ்டான நிறைய ஃபுட்ஸு எல்லாமே ஹேண்ட்மேடு ஃபுட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்படி இந்த பாலத்தில் நடந்து போகும்போது இங்கே நம்ம கீழே பார்த்தம்போது அங்கே அந்தளவு கூட்டம் இல்லை, ஆனால் இங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்ருக்கதையும் அவங்க இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிகிட்ருக்கதையும் நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த அருவி பாஞ்சு வர மாதிரியான இந்த இடத்துல அந்த தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக வரதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த இடத்துல அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம அங்கே போய் குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருக்க அந்த போட்டில் ஒரு ட்ரிப்பு போயிட்டு தான் நம்ம ஃபன் பண்ணணும் அப்படின்னு இருக்கோம். ஸோ நம்ம போட்டிங்காக நடந்து போய்ட்டுருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு இடமும் பாருங்கள், ரொம்பவும் சூப்பரான வியூ. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் தெரியுது. ஏன்னா ரொம்பவும் சென்டராக இருக்கக்கூடிய ஓப்பன் பிளேஸாக இருக்கிறதுனால நிறைய இடங்கள் பார்க்க முடியும். இங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறவங்க ஃபுல்லாக இந்த இடத்துலேருந்து எடுத்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வந்து களைப்பாக இருப்பீங்க அப்படின்னா இங்கே ஒரு உட்காந்து அமைதியாக ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடங்கள் கூட இருக்குது. இது மட்டும் இல்லை, அங்கே பார்த்த உடனே ஒரு டைனோசர் இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பெரிய டைனோசரா ட்ராகனான்னு தெரியல, ஏதோ ஒன்று அங்கே இருந்துச்சு. பக்கத்தில் போய் பார்த்தா அது மண்ணுக்குள்ளே புதைஞ்சி இருக்கிற மாதிரியான அமைப்பில் அமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டியை இங்கே பார்க்கலாம்.
இந்த இடத்துல இப்படி ஒரு அழகான இடம் இருக்குது. நார்மலாக நீங்கள் திருப்பரப்பு போனால் இந்த இடத்துக்கெலாம் போய் விசிட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நாங்கள் அந்த டிராகன் கூட கொஞ்ச நேரம் பேசினோம். அதுவும் எங்கள் கூட ஜாலியாக பேசிச்சு. அதோட பல்லை பிடுங்கி பார்க்கலான்னு நினச்சேன். பாம்பு பல் மாதிரி இருந்தனால பிடுங்கி பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால வரல. சரி, பல்லு தான் பிடுங்க முடியலையே, நம்ம வேறு எதுவும் பிடுங்க வேண்டான்னு நேராக நடந்துட்டோம். ஆனால் டிக்கெட் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் கழித்து நம்ம அங்கே போய் போட்டில் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். ஏன்னா நாங்கள் டிக்கெட் எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் இன்னும் போட்டுக்கு போய் சேரல. அவங்க இனி அரை மணி நேரம் ஆகிட்டுன்னு சொல்லி ஏற்றாமல் விடுவாங்களா என்னன்னு கூட தெரில. டிக்கெட் வாங்கி அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. ஸோ அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு நம்ம போகும்போது இந்த இடத்துலேருந்து ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இது பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு அழகான வியூஸ் தெரிஞ்சிச்சு. எந்த வியூ அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம அருவிக்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா யானை இருக்கிறத பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து ஒரு ஒட்டகச்சிவிங்கி இருக்குது. இந்த மாதிரி இங்கே நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்து அது கூட செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நம்ம போட் ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே போட் ஹவுஸ் பக்கத்துலேயே குலுக்கி சர்பத்துலாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம எதையும் பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக டிக்கெட் கொடுத்துட்டு போட்டுக்கு போயிட்டோம். போட்டுக்கு போகிற ஒரு ஆர்வத்தில் போட் எடுத்துட்டோம். அங்கே போனால் அவங்க லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் போகணுன்னு சொன்னாங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் கொஞ்சம் அடி வாங்கி இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து போட்டோம். லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் போகணுன்னு அடம்பிடிச்சி நின்னாங்க. ஸோ நம்ம ஒரு நல்ல லைஃப் ஜாக்கெட்டாக சூஸ் பண்ணிவிட்டு இனி டிரைவிங் தான், ஷிப் ஓட்ட போகிறோம், கப்பல் ஓட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கான அழகான ஒரு கப்பல் வருது. இந்த கப்பல் தான் ஓட்ட போகிறோமா தெரியலையே. நமக்காக தான் பிடிச்சிட்டு வராங்க. அதில் ஏறி நம்ம இனி நமக்காக ரொம்ப நேரம் அதில் ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிரைவில் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் நிறைய வாட்டி போயிருக்கோம். இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கையிலே கொடுத்து விட்டுட்டாங்க. நம்மளை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, நம்ம தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி அந்த லிவரை போட்டு திருப்புன்னு திருப்பி நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி போட்டில் போகிறத நம்ம பார்க்கலாம். இங்கே ரொம்பவும் சூப்பரான ஒரு போட் டிரைவ் தான் இங்கே இருக்குது. இதுதான் எங்கள் டிரைவர், கப்பலோட டிரைவர். கப்பலோட்டி போயாச்சு சுத்தமான ஊராட்சி. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சமாக கொளுத்திக்கிட்டு இருக்கும்போதும் தண்ணி சில்லுன்னு இருக்குது. இங்கே வந்த அந்த நண்பர்கள் அவ்வளோ பேருக்கும் ஜாலியாக பேசி அவங்களும் சந்தோஷமாக போகிறத பார்க்கறதுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நண்பர்கள் கூட்டமாக வந்தால் இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம நார்மலாக இந்த இடத்துக்கெலாம் போய் பார்க்க மாட்டோம், போனால் அருவியில் குளிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த மாதிரியும் இங்கே இடம் இருக்குது அப்படிங்கிறத தான் நாங்கள் மெயினாக இங்கே காமிக்க நினச்சிருக்கோம். இது ரொம்பவும் ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கேருந்து அப்படியே அந்த ட்ரிப் ஃபுல்லாக ஜாலியாக அவங்க அரை மணிக்கூர் தான் சொன்னாங்க. நாங்கள் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அழகான ஒரு வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சமுத்திரம் மாதிரியான இடத்துல அழகாக நம்ம போட்டிங் போயிட்டுருக்கோம். ஆனால் அங்கேருந்து மிதிச்சு வர்றதுக்கு கால் தான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுக்கு ஸ்டியரிங் என் கையில் கொடுத்துருக்கா. அப்படி சும்மா கிருட்டுன்னு திருப்பிக்கிட்டே இருக்கோம். ரிவர்ஸ் போகலாம், ஃபார்வர்ட் போகலாம், கரங்கலாம், ரவுண்ட் அடிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு அழகான போட் டிரைவ் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸாக வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த அளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நிறைய நண்பர்களை சந்திக்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு அருமையான தருணம் மறுபடியும் கிடைக்கணும் அப்படின்னு நம்புகிறோம். இவங்களையெல்லாம் மறுபடியும் மீட் பண்ணணும் அப்படின்னும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்களோட இடங்களுக்கும் தேடி போய் அவங்களோட இடத்தையும் நம்ம vlog பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். உள்ளே போகும்போது நம்ம இந்த இடத்த கவனிக்காமல் போனாலும் வெளியே வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்த கவனிக்க வேண்டிய நிலமை தான். ஏன்னா அந்த வெயிலில் நம்ம போயிட்டு வந்ததுனால நம்ம ஒரு குலுக்கி சர்பத் குலுக்கியாச்சு.
அப்படியே குளிக்கிட்டு நம்ம குளிக்கிறதுக்காக போகலாமான்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சு, நமக்கு ஒரு அர்ஜெண்ட்டான ஒரு வேலையும் வந்துச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே குளிக்க போகிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்ததே குளிக்கிறதுக்கு தான். ஆனால் குளிக்கலை. நம்ம அப்படியே வர வழியில் ஒரு அழகான ஒரு யானையை குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. நம்ம தான் குளிக்கலை, யானையே குளிக்குது பார்த்தீங்களா, நமக்கு குளிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு நம்ம இன்றைக்கி வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வரிசையாக போட்டுட்ருக்கோம். ஆனால் அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.